எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஆர் யூ எ காப்பி கேட்? நீங்கள் அடுத்தவரை பின்பற்றுபவரா? டைரக்டர் சப்ஜெக்ட் இல்லாமல் 5 பசங்க திக் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா? அவங்களுடைய பேர், ஒருத்தன் பேர் ஆகாஷ், ஒருத்தன் பேர் பாலா, ஒருத்தன் பேர் சந்துரு, ஒருத்தன் பேர் துரை, ஒருத்தன் பேர் எழில். அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை பியூட்டி என்ன, ஆகாஷ் இந்த பாலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, பாலாவுடைய நடை உடை பாவனையெல்லாம் பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி அவனுடைய நடை உடை பாவனையை இவன் காப்பி அடிக்கிறான், ஓகேவா? அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான், அதே மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறான், அதே மாதிரி இருக்கா ட்ரை பண்ணுறான், ஓகேவா? இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, பண்ணுறான். இந்த பாலா சந்துருன்னு எரிய ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை மானசீகமாக காப்பி பண்ணுறான். என்னென்னா அவனுடைய நடை உடை பாவனையை காப்பி பண்ணுறான். இதில் பியூட்டி என்னென்னா, காப்பி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தானே. இப்போ நான் ஒருத்தர் காப்பி பண்ணுறேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டுலாம் காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அவனுடைய நடை உடை பாவனையை பிடிச்சிருக்கு, அதனால நான் காப்பி பண்ணுறேன். இப்போ சந்துரு என்ன பண்ணுறான்னா, அவனும் துரை நெனி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த துரையோட நடை உடை பாவனையை காப்பி அடிக்கிறான். அதுதான் கரெக்ட் போல இருக்குது, இப்படி தான் வாழணும் போல இருக்குன்னு அவன் துரையை பார்த்து காப்பி அடிக்கிறான். இந்த துரை என்ன பண்ணுறான், எழில்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுடைய நடவுடைய பாவனையை காப்பி பண்ணுறான். அதாவது அந்த ஆகாஷ்ன்றவன் பாலாவை காப்பி பண்ணுறான்றது பாலாவுக்கு தெரியாது. பாலாவை காப்பி பண்ணுறான், பாலா தன்னை தான் காப்பி பண்ணுறான்னு சந்துருக்கு தெரியாது. சந்துரு காப்பி பண்ணுறான்னு துரைக்கு தெரியாது. துரைக்கு எழிலுக்கு துரை தன்னுடைய நடைமுறை பாவனை காப்பி பண்ணுறான்னு. இந்த பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த எழில்றவன் இந்த ஆகாஷோடைய நடைமுறை பாவனை காப்பி அடிக்கிறான். ஆனால் 5 பேருக்குமே தெரியாதுன்னா அவங்க கூட பேசிக்கல, நான் இவனை காப்பி பண்ணுறேன், அவன் இவனை காப்பி பண்ணுறேன்னு பேசிக்கவே இல்லை. இதில் பியூட்டியான விஷயம் என்ன பாருங்களேன், இந்த ஆகாஷை பொறுத்த வரைக்கும் தன் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, என்னுடைய நடை உடை பாவனையை நான் பாலா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன், அவன் தான் எனக்கு ரோல் மாடல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஆழமாக யோசிச்சு பாருங்க, அவன் யாரை காப்பி அடிக்கிறான்? அவன் தன்னை தான் காப்பி அடிக்கிறான். பாலா சந்துரு காப்பி பண்ணுறான், சந்துரு துரை காப்பி பண்ணுறான், துரை எழில காப்பி பண்ணுறான், எழில் திரும்பவும் யாரை காப்பி பண்ணுறான்? ஆகாஷை தான். அவன் சுற்றி வளைச்சு பார்த்தா தன்னை தானே தான் காப்பி பண்ணியிருக்கான், கரெக்டு தானே? ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக இவன் மனசில் எப்படி இருக்குது, நான் பாலாவை தான் காப்பி பண்ணுறேன். இது பாலாவுக்கும் பொருந்தும். பாலா என்ன நினைக்கிறான், நான் சந்துருவை தான் காப்பி பண்ணுறேன் அவன் நினைக்கிறான். ஆனால் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இந்த ஆகாஷ் பாலாவை ஃபாலோ பண்ணுறதுனால பாலாவே தான் ஃபாலோ பண்ணுறான். இது 5 பேருக்குமே பொருந்தும். ஆனால் எங்கேயுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசும்போது இந்த டிஸ்கஷன் வர்றதே இல்லை. நடை உடை பாவனை நீ யாரை பார்த்து காப்பி அடிச்ச அப்படின்னு கேட்க போகிறது இல்லை ஆகாஷ் பாலா கிட்ட. இவங்க 5 பேருமே இந்த சப்ஜெக்டை பேச போகிறது இல்லை. அப்படி பேசியிருந்தா ஒரு காலத்தில் அவங்களுக்கே தெரியும், ஒவ்வொருத்தர் தன்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்க போகிறாங்க. இது ஒரு யூனிக்கான ஒரு செட்டப்பு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லை. அப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல, ரொம்ப அபூர்வமாக நடக்கலாம், ஆனால் நடக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது. நம்ம சொன்னதில் இப்போ 5 பேர் சொன்னது 10 பேராக இருக்கலாம், இல்லை 2 பேராக இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க செட்டப். ஸோ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருந்தால் ரொம்ப நல்லது? 2 ஆட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் இதுதான், இந்த காப்பி கேட் தான், அடுத்தவனை பார்த்து காப்பி பண்ணுறது. நமக்கு தொடர்பில் வர்ற யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்குது. அந்த நல்ல குணத்தை காப்பி அடிக்கணும், கண்டிப்பாக அடிக்கணும், அது தப்பே கிடையாது. ஆனால் அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வேற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் ரொம்ப 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 ஸ்பெஷல். என்ன மாதிரி பிரேமானந்த நாராயணன் நடிப்பை கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ நடிக்க முடியாது. கமல்ஹாசன் நடிப்பை உலகத்தில் வேற யாரும் நடிக்க முடியாது, ரஜினிகாந்த் நடிப்பை வேற யாரும் நடிக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் ஸ்பெஷல் ஆனது. இந்த பூமியில் என் நடிப்பை நடிக்க வேற யாரும் வர முடியாதுன்றதுனால தான் நானே வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதில் ஆகாஷ் பாலாவை பார்த்து நடை உடை பாவனை காப்பி பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆங்கிள் அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். தான் சரியாக நடக்கலை, தானுடைய உடை சரியில்லைன்னு நினைக்கிறான், அதனால காப்பி அடிக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஃபுல் சர்க்கிள் தெரிஞ்சதுன்னா அவனை தான் காப்பி அடிக்கிறான், அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணம் வரணும், இந்த ஆட்டிடியூட் வரணும். நான் ஸ்பெஷலு, இந்த ட்ராமாவில் ஒவ்வொரு பிறவியும் ஸ்பெஷலு, என்னை இறைவன் சும்மா ஒன்றும் அனுப்பல, பூமிக்கு விஷயம் தெரிஞ்சு தான் அமைச்சிருக்காரு. இதுக்கு இது தேவை. 2வது, ரிக்வேதம் சொல்கிற மாதிரி லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைட், எல்லா இடங்களிலும் நல்ல நல்ல விஷயங்கள் வரட்டும்னு சொல்லி பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து நல்ல நல்ல குணங்களை காப்பி அடிக்கணுன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும்.
சரியா? ஆக இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நபர்கள்கிட்டையும், நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கு. அப்போ அந்த நல்லதை நம்ம எடுத்துடணும். ஓகேவா? இது நீங்கள் அவங்க சொல்லி எடுக்கணும்ல. இந்த குணம் இருந்ததுன்னா ஒருத்தருடைய நெகட்டிவ் நம்ம பார்க்க மாட்டோம். ரெண்டாவது, நம்ம புரிஞ்சு நம்மளே ரொம்ப விசேஷமானவர்கள். இது தலகணத்துக்காக இல்லை, இது உண்மையும் கூட. நம்ம விசேஷமானவர்கள். என் நடிப்பு நடிக்கிறது வேற யாராலையும் நடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதுதான் இந்த கதையோட இன்னைக்கு சொல்ல வேண்டிய வீடியோட கான்செப்ட். போன வாரம் சனிக்கிழமை 19 ஜனவரி 2019 சனிக்கிழமை பிரயாஸ் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு விருகம்பாக்கத்தில் இருக்கு. அங்கே ஒரு நாள் அவங்களுடைய ட்ரைனிங் செஷன் நடந்தது. அதில் கலந்துக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த பிரயாஸ் மெடிக்கல் சென்டர்ன்றது எல்என்டி இருக்கு இல்லையா, கம்பெனி எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கம்பெனியுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அதன்படி நடக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் அது. இது யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸோட ஸ்பௌசஸ், அவங்க மனைவிமார்கள் நடத்துகிறாங்க. இது என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஹானரரி போஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சம்பளம் இல்லாமல் ஒரு சேவை மனப்பான்மையோட அவங்க இதை எடுத்து பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூடை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சல்யூட் வைக்கணும்னு தோணுது. ஓகேவா? அது ஒரு நாள் ஃபுல் நிகழ்ச்சி. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுக்காகவும் ஒரு ட்ரைனிங் செஷன் நடந்தது. அதில் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லையா, அது மெடிக்கல் ட்ரைனிங் சென்டர், மெடிக்கல் சென்டர் இல்லையா, அந்த மெடிக்கல் சென்டரில் வந்து டாக்டர்ஸ், அவங்க மெடிக்கல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபுல் டே ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டார். அப்புறம் நர்சஸ்ஸு, அப்புறம் இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, எக்ஸ்ரே எடுக்கிறவர், பிளட் டெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க, அப்புறம் அட்மின் ஸ்டாஃப்ஸு, டிரைவர், இப்படி அந்த அந்த ஸ்தாபனத்துக்காக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமான ட்ரைனிங் டிவிஷன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிகழ்ச்சியில் நடந்தது. நான் போகும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போனேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே போயிருந்தேன். அப்போ வந்து அவங்களுடைய ஒரு மேகசின் இருக்குது, அது கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரயாஸ் மெடிக்கல் சென்டர் வந்து அது அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், பெண்களுக்கான கவர்மெண்ட் ஸ்கூலில் டாய்லெட்ஸ்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இவங்க அங்கங்கங்கன்னு சொல்லிட்டு பிளட் டொனேஷன் கேம்பு, பல்லுக்கான கேம்ப்பு, கண்ணுக்கான கேம்ப்பு, இந்த தைராய்டுக்கான கேம்புன்னு சொல்லி அங்கங்க நிறைய சேவை ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஆக்சுவலாக இந்த பிரயாஸ் மெடிக்கல் சென்டர் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 5 or 6 வரைக்கும் இருக்குது. அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே வந்து டயாலிசிஸ்க்கு ஒரு யூனிட்டும் இருக்குது. அதாவது 10 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். காலம்புறம் ஒரு செட்டு ஒரு 10 பேர், சாயந்தரம் ஒரு 10 பேர், ஒரு நாளைக்கு 20 பேர் நான் பண்ணிக்கலாம். அங்கோட ஃபீஸே 500 rupees தான். ஸோ இது கலந்துக்கு இது யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கும். இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நான் ஃபோன் நம்பர் தரேனே கீழே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர். அப்படின்னா பல துறைகளுக்கான டாக்டர்ஸ் வந்து போகிறாங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி எல்லா டாக்டரும் வந்துட்டு இருக்காங்க. இஎன்டிக்கு இருக்காங்க, ஒரு ஆர்த்தோ டாக்டர் வராரு, ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர் வராங்க, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அங்கேயே இருக்காங்க. அப்படி பல துறைகளில் உள்ள டாக்டர்ஸ் வராங்க. நீங்கள் எதிர்பார்க்குற துறை இருக்காங்களான்றது கூட நீங்கள் ஃபோன் பண்ணி இதை கேட்டுக்கலாம். இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிகழ்ச்சி நடந்தது. ஆக்சுவலாக அந்த ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சின்ன பசங்க தான், நிறைய பேர் ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 20-25 வயசு பசங்க. ஆக்சுவலாக இந்த ஃபுல் டே ப்ரோக்ராம் வந்து இந்த எல்என்டியோட ட்ரைனிங், எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷனோட ட்ரைனிங் டிவிஷன் ஹெட் ஒருத்தர் இருக்கிறார், டிகே பிரேம்குமார்னு சொல்லிட்டு. அவர் தான் பியூட்டிஃபுல்லாக வடிவமைச்சார். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கொண்டு போய் நல்லா முடிச்சார். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு நாள் முன்னாடி போனோம்னு சொன்னோம் இல்லையா. ஏன் அது முன்னாடி போனார்னா, ஒரு 4-5 பேர் ரொம்ப புதுசு. எந்த அளவுக்குன்னா இவங்களுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் யார் இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் ஆகுது. அது ஒன்று பொதுவாக அப்படி தானே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தன்னோட டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் டே ஈவினிங் இவங்க குடும்பம் மாதிரி ஆகிட்டார். பியூட்டிஃபுல் என்னென்னா, கோல் செட்டிங் அப்படின்னு ஒரு செஷன் இருந்தது பகலில். அதுக்கப்புறம் ரெண்டு ஆக்டிவிட்டி இருந்தது. அதில் ஒரு ஆக்டிவிட்டி வந்து 2 டீமாக பிரித்து ஒரு பெரிய டவர் மாதிரி கட்டணும். 2 டீமும் அவங்க அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்டேபிளாகவும் டாலாகவும் கட்டணும். என்ன ஆர்வம்ன்றீங்க. எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க தான் ஜாஸ்தி. 20-25 வயசில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தான் ஜாஸ்தி. அதில் நர்ஸாக இருக்காங்க, இல்லாட்டி ஸ்டாஃபாக இருக்காங்க, அட்மின் ஸ்டாஃபாக இருக்காங்க. இது பெஞ்ச் மேலே ஏறுறது என்ன, சேர் மேலே எழுதணும், ஒரு ஆண் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணி அவ்வளோ ஆக்டிவாக இது பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் பியூட்டிஃபுல்லாக அந்த விளையாட்டில் நம்ம விளையாட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளேருந்து அவங்களுடைய கோஆர்டினேஷன் எப்படி, அவங்க லிஸ்னிங் ஸ்கில் எப்படி அப்படின்னு ஒரு 10-15 குணங்களை வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி அந்த விளையாட்டு இருந்தது. ஆக்சுவலாக அதை செக் பண்ணதே அங்கே இருக்கிற அந்த மேடம், இவங்க தான் அந்த சொன்ன எல்என்டி சீனியர் ஸ்டாஃபோட ஸ்பௌசஸும் அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் தான் செக் பண்ணி மார்க்கெல்லாம் போட்டு அவங்களோட குணங்களெல்லாம் ஸ்டடி பண்ணி இது ஒரு செஷன் இருந்தது. இனி ஒரு ஆக்டிவிட்டி என்ன இருந்ததுன்னா,
எல்லாரும் ஒரு மாதிரி ரவுண்டாக உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்து அந்த பேப்பரில் அவங்களோட பேர் எழுதி அந்த பேப்பர் அப்படியே சர்க்கிள் அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஒவ்வொருத்தருடைய நல்ல நல்ல குணங்களை மட்டும் எழுதணும். அப்போ கடைசி பார்த்தா அவங்களுக்கே அவங்க பேப்பர் வரும் இல்லையா, எடுத்து பார்த்தா அந்த ஸ்டாஃபில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே இருக்கிற நல்லதை மட்டுமே பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியும் இருந்தது. எனக்கு அது முழு நாளில் கலந்துக்கிறதுல எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது என்னென்னா, காலம்பரை வந்து கோல் செட்டிங் பற்றியும் அப்புறம் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றியும் மதியம் மேலே இந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணுறதுனால என்ன நமக்கு என்ன லாபம், ஆக்சுவலாக தானம் தர்மம் பண்ணுறதுக்கே என்ன கிடைக்கும், அப்புறம் ஒரு டீமாக இருந்து எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த நம்பர் நான் தரேன், தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது சென்னையில் அந்த விருகம்பாக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து நான் சொல்லி தான் இந்த ஸ்தாபனத்தை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பிரியாஸ் மெடிக்கல் சென்டர் விருகம்பாக்கன்னு கூகுள் பண்ணிங்கன்னா மேப்போட வந்துடும், நீங்கள் அட்ரஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போயிடலாம். நானும் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சுற்றி இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கவங்க ஈஸி அப்ரோச் தான். அங்கே பஸ் ஸ்டாண்டே ஒன்று இளங்கோ நகர்னு நினைக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உடனே பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல். பஸ்ஸில் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை பைக்கு எப்படி வசதி இருக்கோ அவங்க போய்க்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், எல்லா டாக்டர்ஸும் வராங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வாய்ப்பு தந்த பிரயாஸ் மெடிக்கல் சென்டர் ஆத்மாக்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.